உலக நாடுகளில் தீவிரவாதம் அழிந்து ஒற்றுமை, அன்பு மற்றும் சமாதானம் தழைத்தோங்க பிரார்த்தித்து ஜெப நடைபயணம் 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. அகில இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் உலக நாடுகளில் தீவிரவாதம் அழிந்து தேசத்தின் ஒற்றுமை மற்றும் அன்பு, சமாதானம் தழைத்தோங்கவும் திருச்சியில் ஜெப நடைபயணம் நடைபெற்றது. பல்வேறு திரு சபைகளிலிருந்து பேராயர்கள், போதகர்கள் உள்ளிட்ட கிறிஸ்தவர்கள் 350க்கும் மேற்பட்டோர் பேரணியில் பங்கேற்று அன்பு மற்றும் சமாதானத்தை பறைசாற்றும் இயேசு கிறிஸ்துவின் துதி பாடல்களை பாடியவாறு சென்றனர். திருச்சி மேஜர் சரவணன் ரவுண்டானாவிலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மத்திய பேருந்து நிலையம், வாரணர்ஸ் ரோடு, பாரதிதாசன் சாலை, ஆட்சியர் அலுவலகம் சாலை வழியாக வந்து மீண்டும் மேஜர் சரவணன் ரவுண்டானா அருகில் நிறைவு பெற்றது. அகில இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் அரசியல் பிரிவின் தேசிய தலைவர் விஜய் சகாயராஜ் தலைமையில் அகில இந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் தலைவர் பிஷப் மோகன்தாஸ் ஜெப நடைபயணத்தை ஜெபித்து தொடங்கி வைத்தார். பேரணியின் நிறைவில் பேரணியில் பங்கேற்ற அனைவரும் பெகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிர்நீத்தவர்கள் மற்றும் ஆபரேஷன் சிந்தூரில் உயிர்நீத்த ஆன்மாக்களுக்காக சாலையில் மண்டியிட்டு கண்ணீர் மல்க பிரார்த்தனை மேற்கொண்டனர். இந்த சமாதான நடைபயணம் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் அடுத்தடுத்து நடைபெறும் என்றும் அனைத்து மதத்தினரும் சமாதானத்தை பேண வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளனர்.